மத்திய அரசு கப்பல் கட்டுமான துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிப்ளமோ என்ன டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். அண்ட் இதில் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் சேலரி தான், சரிங்களா? 40,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், மத்திய அரசு அதாவது சிஎஸ்எல் கப்பல் கட்டுமான துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பர்மனண்ட்டான ஜாபையும் மற்றும் உங்களுக்கு டெம்பரவரி ஜாபு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. பர்மனண்ட்டான ஜாபு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோன் ஆப்ரேட்டர் டீசலுக்காகவும் அண்ட் ஸ்டாஃப் கார் டிரைவருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் டெம்பரவரியான ஜாப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் மெக்கானிக்கல் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ரீட் மோர்ன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரேன் ஆப்ரேட்டர் டீசலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். எதோட சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டரோ அல்லது மெக்கானிக்கலோ டீசலோ அல்லது மெக்கானிக்கல் விக்கல்லோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி அண்ட் ப்ரைவேட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் கார் டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் எஸ்எஸ்எல்சி அதாவது நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேலிடான உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஒன்று நீங்கள் வெளியே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்லேயோ அல்லது சென்ட்ரலோ ஸ்டேட்லேயோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ இருந்தாலும் ஓகே, நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்னாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் 2025 6 மே 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோன் ஆப்ரேட்டர் டீசலுக்காக டோட்டலாக 6 வேக்கன்சியும் அண்டு ஸ்டாஃப் கார் டிரைவருக்காக 2 வேக்கன்சியும் வந்து இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாயிலேருந்து 69,840 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு உங்களுக்கான டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பேசிக் பே எவ்வளோ இருக்கும், உங்களுக்கான டிஏ எவ்வளோ இருக்கும், ஹெச்ஆர்ஏ எவ்வளோ இருக்கும், அண்ட் கன்வென்ஸ் அலவன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோன் ஆப்ரேட்டர் டீசலுக்காக 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாஃப் கார் டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1 பேஸ் 2 இந்த 2 அடிப்படையில் வந்து எடுக்க போகிறாங்க. பேஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷனும் அண்ட் பேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்டு பேஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்கான எக்ஸாம்னும் அண்டு பேஸ் 2 வந்து 70 மார்க்கான எக்ஸாமும் வந்து இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். பேஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் 5 மார்க்கும் அண்டு குவாலிட்டி ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கும் அண்ட் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்கும் அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கான உங்களுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஸ்பெஷலிட்டி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் இவங்க எல்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து மற்றவங்களாம் நீங்கள் 400 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அண்டு அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இன்னொரு நோட்டிஃபிகேஷன், அதாவது டெம்பரவரியாக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டெம்பரவரியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் ஆஃபீஸர்ஸ் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக உங்களுக்கு 12/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் சிஎஸ்எல் ஏஎன் ஷிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்ருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் வந்து எடுக்க போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சீனியர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60% உங்களுக்கு வந்து மார்க் வந்து இருக்கணும். அண்ட் எலக்ட்ரிக்கலில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு சீனியர் ப்ராஜெக்ட் சேஃப்டி, அதாவது ஆஃபீஸர் சேஃப்டி கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரியில் வந்து சேஃப்டி இன்ஜினியரிங்கை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலோ அல்லது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் இன்ஜினியரிங்கை படிச்சிருந்தாலோ அல்லது டிகிரியில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, நீங்கள் டிப்ளமோவில் நீங்கள் இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அல்லது மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டிகிரி ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 4 years உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் சேஃப்டி கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி, அதாவது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டிகிரி சேஃப்டி இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டுமான துறையில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதுதான் நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு மந்த்து, அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர், அதாவது ஓடி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஹவர் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி தரப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சீனியர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 80 மார்க்கும் அண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கான 20 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 100 மார்க்கான எக்ஸாம் 100 மார்க்கான வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற கேண்டிடேட் எல்லாமே நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். 400 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் அதோடைய பிரிண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் அண்டு 10th படிச்சிருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.